ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகளில் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்ற பின்னணியில் தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்ம கோவிலுக்கு வந்ததினாலேயே நான் கடவுளை புரிந்து கொண்டேன் என்று அல்ல. கோயிலுக்கு செல்வது என்பது எதனுடைய பின்னணி என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவரை நாம் ஏன் பார்க்க செல்ல வேண்டும்? உடல் நோய் இருக்கிறது, அதை சரி செய்ய நாம் மருத்துவரை பார்க்க செல்வோம். ஒரு போலீஸை பார்க்க போறோம், காவல்துறையினரை பார்க்க போறோம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்வதற்காக நாம் மருத்துவரை பார்க்க போறோம். இப்ப நீங்கள் எல்லாம் ஏன் கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க? பிரச்சனையா? சும்மா பேசுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எதுக்கு கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க? தேவைகளை தேட வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை அதை யார்கிட்ட கேட்கணுமோ அங்கேதான் கேட்கணும். இப்போ மளிகை கடையில் எனக்கு அரிசி தேவைங்கிற ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தா கொடுப்பாரா? என் குடும்பத்துல என் மருமக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, துன்பப்படுத்துறாங்க, மாமியாரை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னா கேட்பாரா? என்னது? மருமக சரியில்லைன்னு மனமாற்றம் மருமகளுக்கு தேவையில்லை, மாமியார் மருமகளுக்கு இருந்தாலே போதும், அங்க மனமாற்றம் கிடைச்சிடும். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட எதுக்கு வாரேன்? அதான் கேள்வி. ஏன்னா இதை நீங்க ஆழமா பொருள் புரிஞ்சுக்கணும். நீங்க இத்தனை நாட்கள் எதுக்கு வர்றீங்க, நான் இனிமேல் அதை நான் எப்படி செல்ல வேண்டும் ஒரு ஆலயத்திற்கு என்பதை நீங்கள் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு நான் ஏன் வரேன்? கடவுளை நான் பார்க்கணும். எதுக்கு வரேன்? ஏன்னா புனிதர்கள் சொன்னதுடைய பின்னணியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். எதுக்கு? என்னுடைய தேவைகள் மன நிறைவுக்காக. மன நிறைவுக்காக. ஓகே. பிரச்சனைன்னு வரும்போது அதுக்குரிய மனநிலையே அது அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. நல்லது நல்லது. இப்பதான் வருது வெளியில கொஞ்சம் கொஞ்சம். என்ன தேவைகளை கேட்பதற்காக நான் ஆலயத்துக்கு வரேன். நல்லது. அதற்கான ஆசீர்வாதத்தை நாங்களே வழங்குறோமா? நல்லது, வழங்குறோம், வழங்கிடுவோம். இதுவரை அவரிடம் பெற்றுக்கொண்டதை நான் இழந்து விடாதபடி நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் அவரை நாடி வந்திருக்கிறேன் என்று நாம் தேடி வந்திருக்கிறோம். நல்லது. இப்ப நீங்க எதுக்கு நாம் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மருத்துவரிடம் எனக்கு வெளியில் தலைவலிக்குது, மருத்துவரை இந்த மாதிரி தலையை பார்க்கணும், பார்த்துக்கணும். ஒரு போலீஸை பார்க்க போறோம்னா, என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என் இடத்த பக்கத்து வீட்டுக்காரங்க அபகரிச்சுக்கிட்டாங்க, இல்ல என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, தொழில என்னை ஏமாத்திட்டாங்க, இருந்தாங்க, முடிஞ்சு. இப்ப நான் கடவுளிடம் வருவது எதற்காக? நல்லா கவனிங்க. நீங்க போலீஸ் கிட்ட போறதுக்கும் மருத்துவர்கிட்ட போறதுக்கும் உங்களுக்கு வெளியில உள்ள பிரச்சனை. நீங்க கடவுள்கிட்ட வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் வெளியில உள்ள பிரச்சனைய போலீஸ்டையும்
மருத்துவத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டேன்னா எனக்கு கிடைச்சிடும், ஏதோ ஒரு வகையில எனக்கு உதவியாவது கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா இவன் உதவி செய்ய மாட்டான்ங்கிற ஒரு மனநிலையாவது நமக்கு கிடைச்சிடும். ஆனா நான் ஆலயத்திற்கு வருவது எதற்காக என்றால், எனக்குள் ஒரு பயணம். இந்த பயணத்தில் தான் நாம் நம்மையே சரி செய்ய முடியும். அதான் அழகா சொல்லுவான், இந்த உலகத்திலே மருந்து இல்லாத ஒரே நோய் மனநோய் மட்டும்தான். மனநோய் என்பதற்கு இந்த உலகத்தில் இனியும் எவனும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முயற்சி கூட எடுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் அந்த மனநோய். அதை நாம் சரி செய்வதற்கு தான் இந்த ஆலய நோக்கி நாம் வருகிறோம். இன்னைக்கு பாருங்க, சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னுமாடா புரிஞ்சுக்கல? அவருக்கு எவ்வளவு வயிற்றெரிச்சலா இருக்கும். ஏண்டா பரிசேரும் சரிசேரும் கொடுத்த அந்த புளிப்பு மாவை குறிச்சு எச்சரிக்கையா இருங்கடா அப்படிங்கிறார். அப்ப அந்த புளிப்பு மாவுனா என்ன அப்படின்னா, அந்த புளித்த செயல்கள் அவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ள எதை வேணாலும் சொல்லுவாங்க, உங்களை பலிக்கடை ஆக்கிடுவாங்க, கொஞ்சம் முழிச்சுக்கங்கடா முழிச்சுக்கங்கடா முழிச்சுக்கங்கடாங்கிறது அந்த 3 ஆண்டுகளும் சீடர்களுக்கு சொன்னது. நீங்க உங்களுக்குள் பயணம் செய்யுங்கடா, நீங்க ஏன்டா அப்பத்தை பத்தி கவலைப்பட்டு அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ திங்கக்கூடிய அப்பத்தை பத்தி ஏன்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அது கிடைச்சிரும். பாருங்க, ஒரு 5 அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுத்தேன், 7 அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுத்தேன், எத்தனை பேர் கொடுத்ததை விட எத்தனை மீதி இருந்தது, என்னிடம் மீதி இருக்கும், அதை விடு, நீ உனக்குள் பயணம் போ. அப்ப எனக்குள்ளான பயணம் எது? அப்ப என்னை நான் எப்படி சரி செய்வது? இப்ப நம்ம என்ன சொல்றோம், பிரச்சனைன்னு வந்தோன்னா என்ன சொல்லுவோம், நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே, என் கணவன் சரியில்லை, என் மகங்க சரியில்லை, என் பிள்ளைய சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, எங்க சொந்தக்காரங்க சரியில்லை, எல்லாம் சரியில்லை. கடைசியில பார்த்தாதான் தெரியும் நம்ம தான் சரியில்லாம இருக்கும். நாம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாத ஆட்கள் யார் தெரியுமா? ஒருபோதுமே நம்ம எப்போதுமே மறந்து போகக்கூடிய ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். அப்ப நம்மைத்தான் நாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த ஆலயத்திற்கே வருகிறோம். நீங்க இங்கே உட்கார்ந்துக்கிட்டு என் மருமகளை சரி செய்யணும், மாமியாரை சரி செய்யணும், பக்கத்து வீட்டுக்காரன் சரி செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது என்ன என்று கேட்டால், ஜெபம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு புதிதாக ஒரு வரங்களை கொடுப்பது அல்ல, இருக்கின்ற வரங்களை கண்டுபிடிக்க வைப்பதுதான் ஜெபம். உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் ஜெபத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். பொறுமை என்ற ஒரு ஆற்றல் இருக்கும், ஆனால் அவசரப்படுறது வெளியில இருக்கும். அப்ப ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த பொறுமையை நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீ ஜெபம் செய்ய வேண்டும். அப்ப அன்பு என்ற ஆற்றல் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும், வம்பு என்ற ஆற்றல் வெளியிலே கிடக்கும். வாயை திறந்தாலே வம்புல பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஆனா அன்பு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும். நான் ஜெபத்தின் மூலமாக என்னுடைய வம்பை தள்ளிவிட்டு அன்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த ஜெபத்தினுடைய மைய நோக்கம். இப்ப இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நான் மருமகளையும் கணவரையும் எப்படி சரி செய்யலாம்ங்கிறத விட்டுட்டு நான் எந்த முறையில் மாற்றம் எடுக்க வேண்டும், என்னிடம் தேவைப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்தோம் என்றிருப்பதுதான் இந்த ஆலயத்திற்கு நாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆலயத்திற்கு வருவது பிறரை சரி செய்ய அல்ல, பிறரை குறை கூற அல்ல, நம்மையே நாம் சரி செய்வதற்காகத்தான் ஆலயம் நோக்கி வருகிறோம். ஜெபம் என்பது என்னவென்றால், நாம் ஜெபிப்பதனால் இறைவனுடைய மனநிலையை மாற்ற முடியாது, மாறாக இறைவன் நம்முடைய மனநிலையை மாற்றுகிறார். ஒன்னாலை முடிஞ்ச துன்பத்தை தான் நான் தாரேன், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, அதை தாங்கக்கூடிய சக்தியே நான் உனக்கு தாரேன். உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த துன்பம் உனக்கு வராது. நம்ம எளிதா நினைப்போம், அவர் பீடி குடிக்க மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவருக்கு கேன்சர். இப்ப எளிதா நம்ம என்ன நினைப்போம், ஒண்ணுமே செய்யாத ஒரு அந்த அப்ராணிக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நோய் கடவுள் கொடுத்துட்டாரு? கடவுள் கொடுக்கல, பக்கத்துல இருந்தவன் தான் கொடுக்குறான். சிகரெட் குடிக்கும் போது அவர் ஒருவேளை அந்த அந்த சுவாச புகை உள்ள போயிருக்கலாம், அதன் மூலமாக அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு நோயும் வருவதற்கான காரணம் ஆண்டவர் அல்ல, நாமும் ஒரு காரணம், அண்டை அயலாரும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருக்கு நம்மளை தண்டிக்கிறதுக்கு என்ன வேற வேலையில நம்மளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இன்னைக்கு இங்க யாராவது உட்கார்ந்து இருப்போமா? நீங்க நல்லா கவனிங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷம் எடுத்துங்க. இந்த 5 வருஷத்துல நம்ம செஞ்ச சேட்டைகளுக்கு பூரா, நம்ம எண்ணிய எண்ணங்களுக்கு பூரா ஆண்டவர் தண்டிக்கன்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க உறுதியா சொல்லுங்க. நான் என்னுடைய சிந்தனையில் நான் ஆண்டவருக்கு உரியதை மட்டுமே எண்ணினேன், அன்னை மரியாதை போல சொல்லுங்க. நான் அன்னை மரியாதை போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே உறுதியாக இருந்தேன், இறுதி வரையிலும் என் மகனை ஆண்டவருக்காக கையெழுத்தேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா? இல்ல சூசேப்பரை போல நான் ஆண் என்ற ஆதிக்கத்தில் இல்லாமல்
கடவுள் கொடுத்த கட்டளையை நான் பராமரித்து என் குடும்பத்தை ஒரு திருக்குடும்பமாக கொண்டு வந்தேன் என்ற ஒரு நபர்கள் இருக்கிறீங்களா? கிடையாது. நான் யார் என்பதை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்றால் இன்னொருவரோடு ஒப்பிட வேண்டும். அழகா ஒரு கவிதை சொல்லுவாங்க, பிச்சைக்காரங்களுக்கு கூட ஒரு அடிமை உண்டு வீட்டுல. யாரு? மனைவி. நான் உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த கவிதையை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். பெண்கள் என்பவர்கள் விலை மதிப்பிட முடியாத ஒரு புத்தகம். பெண்கள் என்பவர்கள் விலை மதிப்பிட முடியாத ஒரு புத்தகம். அது வாசிக்க தெரியாதவன் கையில போயிடக்கூடாது. அது வாசிக்க தெரியாதவன் கையில போயிடுச்சு அப்படின்னா, அதை ஒழுங்கா வாசிக்க தெரியாதவங்களுக்கு தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பெண்கள் அவசர கொடுக்கை தான், ஆனால் சுயநலவாதிகள் அல்ல. பெண்கள் எரிச்சல் அடைவார்கள், ஆனால் ஒருபோதும் தன் குடும்பம் நாசமா போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். பெண்கள் கோபப்படுவார்கள், என் கணவன் எப்படியாவது நல்ல முறையில் முன்னேற வேண்டும், 4 பேர் பேசும்படியாக வந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு மேலே இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுப்பவர்கள் தான். அதை பார்க்கும்போது ஆண்களுக்கு கடுப்பு வரும். என்னடா 4 பேர் சேரும் போது என்ன சொல்லுவாங்க, இவன் வரைக்கும் பொண்டாட்டி பேச்சை கேட்கிறவன்டா, இவனோட எல்லாம் சேர. ஏன்? உங்களையே நம்பி ஒருவர் கழுத்தை நீட்டுவாங்களாம், அவங்க பேச்ச கொஞ்சம் கேட்கறதுல நமக்கு ஒரு நெருடல். அப்ப இதனுடைய என்ன சுயநலவாதி என்னன்னா, நான் ஆம்பளை, நீ பொம்பளை, நீ எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருப்பேன், கம்பீரமா இருப்பேன். ஆனா மருத்துவமனை போய் கால் ஒடிஞ்சு படுத்தோன மட்டும் அதை தூக்குமா, இதை தூக்குமா, சொத்தை குடுமா, அதை குடுமா, இதை குடுமா. அப்ப மட்டும் என்ன வேணும்? யார் வேணும்? மனைவி வேணும். அப்ப நம்ம பிறருக்காக திருமணம் செய்யக்கூடாது, எனக்காக நான் திருமணம் செய்கிறேன் என்று இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம வாக்குறுதி கொடுப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருந்து வாழ்நாள் எல்லாம் அன்பு செய்யவும் நேசிக்கவும். ஒரு முழு பொய்ய பூசணிக்காய சோத்துல மறப்போம் பாருங்க. ஆத்தாடி, நம்ம தெரிஞ்சே பொய் சொல்றோம், நம்ம தெரிஞ்சே பொய் சொல்றோம். நம்ம தெரிஞ்சே பொய் சொல்லும் போது அங்க நம்முடைய வேண்டுதல் எல்லாம் மண்ணா போகுது. நம்முடைய வேண்டுதல் ஏன் மண்ணா போகுது? தெரிஞ்சே பொய் சொல்றோம். பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் எங்க மன்னிச்சா தானே, நான் மன்னிக்கும் போதுதான் என்னுடைய குற்றம் மன்னிக்கப்படும். நான் மன்னிக்கிறது இல்ல, அப்ப என் குற்றம் மன்னிக்கப்படாது. அவ்வளவுதான். அது அப்படியே எப்படி பேங்க்ல லாக்கர்ல போய் நகையை பத்திரமா வச்சிருக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய பாவங்களும் நம்முடைய சோதனைகளும் லாக்கர்ல பத்திரமா தான் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ வெளியில குறிச்சு அப்பத்தை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க, ஆனா நான் உங்க மனநிலையை மாற்றணும், உங்களுடைய அகப்பார்வை திறக்க வேண்டும் என்று நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்றேன். ஆண்டவரை அடைவதற்கு நமக்கு முதல் தடையாக இருப்பது சோம்பல். அந்த சோம்பலை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த சோம்பலுக்கு காரணம் என்னன்னா, அழகா ஒரு உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்வார். ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், அரச மாளிகைக்கு முன்னால் ஒரு கேட்டுல போய் தன்னுடைய முதுகை போட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கான் அந்த கம்பியில. அப்ப அரசர் மேல இருந்து பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. என்னடா ஏன்டா கம்பியை போட்டு உரசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இல்ல அரசே, நான் பிச்சைக்காரன், எனக்கு முதுகு அரிச்சிச்சு, அதனால வேற எங்கேயும் போக முடியல, என் கை எட்டல, அதனால இந்த கம்பியில என்னை வந்து சொல்லிச்சுக்கிட்டேன். உடனே அரசர் சொல்றாரு, இவனுக்கு 50 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிவிடுங்க. 50 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிவிடுங்க. அவன் மகிழ்ச்சியா போய் தனக்கான புதிய உடையை எடுக்கிறான், புதிய வீடு கட்டுகிறான், நல்ல முறையில் இருக்கிறான். கூடவே பிச்சை எடுத்த 2 பேரும் அதை பார்த்துட்டு, இவன் நம்மளோட பிச்சை எடுத்தாலும் எப்படா வசதியா வந்தான்னு கேட்டோன்னே அவன் சொல்லுறான், இந்த மாதிரி எனக்கு முதுகு அரிச்சிச்சு, நான் அரமனை கேட்டுக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு நின்றேன். அரசர் பார்த்து எனக்கு இந்த வன்பளிப்பு கொடுத்தாரு. உடனே அவங்களுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் போய் அந்த கம்பியை தேய்க்கணும்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் கம்பியை தேய்ச்சிக்கிட்டே உட்காந்து அரசர் 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு 50 சாட்டை அடி வச்சு வெளுத்து விட்டார். அடிச்சு முடிச்சோட 2 பேரும் கேட்கிறாங்க, நீங்கள் என்ன ஒருவனுக்கு ஒரு கண்ணில வெண்ணெயை ஊற்றுகிறீர்கள், இன்னொரு கண்ணில மண்ணெண்ணையை ஊத்துறியா? இது தப்பு. அவனுக்கு மட்டும் உதவி செஞ்சீங்கல்ல, எங்களுக்கு செய்வீங்கன்னு நாங்களும் வந்திருந்தா எதுக்கு தான் வந்தீங்க? எங்களுக்கு முதுகு அரிச்சிச்சு நாங்க சொரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு தாண்டா அடிக்கிறேன். முதல்ல வந்தவன் ஒருத்தன் மட்டும்தான் வந்தான், அவனுக்கு சொரிஞ்சு விட யாருமே ஆள் இல்லை. நீ 2 பேரும் வந்திருக்கில்ல, ஒருத்தனுக்கு அரிக்குதுன்னு இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கணும்? அப்ப இவனுக்கு அரிக்கும் போது நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீ 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சோம்பேறி. சோம்பேறித்தனம் ஆண்டவரை நெருங்க நம்மை மறுத்து விடுகிறது. இலவசமா மன்றாட்டுக்களை வச்சுட்டு அவங்க வேண்டுனாங்க, அந்தோனியாருக்குள்ள போய் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அப்ப நானும் போய் வேண்டுவேன். இது தாங்க பெரிய கெட்ட புத்தி. அவர்களுக்கு கிடைத்தது வேற. இப்ப பர்த்திமையை கூட பாருங்களே,
மற்றவங்களுக்கு எல்லாம் சுத்தி நிற்கும் போது இவன் ஒருத்த மட்டும் கத்துறான் பாத்தீங்களா? அப்ப 1000 பேர் என்னதான் கத்துனாலும் ஆண்டவருக்கு உண்மையாக கத்தும் போதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் பர்த்திமை கூட கத்துறான், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படிங்கிறான். அங்க ரத்தப்போக்கூடிய பெண் அம்புட்டு பேரும் ஆண்டவரை உரசிக்கிட்டு தான் போறாங்க, இடிச்சுக்கிட்டு தான் போறாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட சுகம் கிடைக்கல. ஆனா இந்த ரத்தப்போக்கூடிய பெண் ஆடையுடைய விளிம்பை தொட்டால் போதும் என சுகம் அடைவேன். தொட்ட உடனே உடம்புல இருந்து ஒரு சாத்தான் வெளியில போகுது. அப்ப எப்படிப்பட்ட வல்லமை அவருக்குள் இருந்தது? அப்ப அதை எப்படி அந்த பெண்மணி உணர்ந்திருப்பாள்? அது எப்படி அந்த பெண்மணி மகிழ்ந்திருப்பாள்? அதான். இப்ப நீங்களும் இங்க இருக்கிறீங்களா, என் குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு கேக்குறீங்களா? ரகசியத்தை நான் சொல்லிடுறேன், எச்சரிக்கையா இருக்கு. நீங்க திருப்பலியில இருக்கும் போதும், ஜெபத்துல இருக்கும் போதும், திருவழியை வாசிக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும். ஜெபமாலை சொல்லும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனா பூசம் முடிஞ்சோன என்னவாயிடும்? பழைய குருடி முடிஞ்சு. காரணம் என்னன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவது போல, ஏன் அந்த சீடர்களுக்கு, ஏன்டா இன்னும் உங்களுக்கு கண்ணிருந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, காதிருந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, காரணம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நாம் நம்மோடு சாத்தானும் இருக்கும். கோயிலுக்கு வரையில அந்த சாத்தான் வெளியில நிற்கும். புனித இடத்திற்கு போகும்போது அந்த சாத்தான் வெளியில போயிடும். நீங்கள் பூசை முடிச்சு தூய மனநிலையோடு, மன்னிப்பு என்ற மனநிலையோடு, அன்பு என்ற மனநிலையோடு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா, இவனுடைய உடல் சுத்தமா இருக்கு, நம்ம போகக்கூடாதுன்னு அது வேற ஆளை பார்த்துட்டு போயிடும். ஆனா திருப்பலி முடிந்த பிறகும் நான் அழுக்காத்த இருக்கிறேன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னவாயிரும்? அதுதான் பழைய குருடி. நீ பாபா, நீ எங்க போனாலும் ஏன் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணும்? ரெடியா கவிக்கணும். இன்னைக்கு முடிவு எடுத்துக்கங்க. இப்ப திருப்பலி முடிஞ்சிட்டு நம்ம போறோம் அப்படின்னா, என்னுடைய உடலை யார் ஆட்கொள்கிறார்? அப்ப நான் நற்கருணை வாங்குகிறேன் திருப்பலின் வழியாக. அந்த நற்கருணை எனக்குள் செயலாற்றவில்லை. காரணம், நான் நானாக இல்லை, நான் பிறராக இருக்கிறேன். இன்னைக்கு நாம் நம்மை பற்றி, நம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்வதை விட பிறரை பற்றி நினைத்து நினைத்து புழுங்கி போய் இருந்து நம்முடைய உடலை கெடுத்துக் கொள்வதுதான் முதல் காரணமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை அடைவதில் சோர்வாக இருக்க வேண்டாம். சோம்பல் தான் முதல் காரணம். நாளைக்கு 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 தள்ளி போடுறதெல்லாம் வேணாம். இன்னைக்கே முடிவெடுங்க. ஏன்னா நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா திருநீற்று புதன் ஆரம்பிக்குது. அப்ப அந்த புதன்ல நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றே திட்டமிட்டால் தான் சாத்தான் நமக்கான 10 ஆண்டுகள் திட்டம் வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகள் திட்டம் வச்சு அந்த 5 ஆண்டுகள் முடியும் போதும் ஒரு திட்டம் நடந்திருக்காது. அதே போல சாத்தான்கள் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நாமும் நமக்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். நீங்கள் திட்டம் தீட்டவில்லை என்றால் சாத்தான் உங்களுடைய தோழனாக மாறி விடுவான். எனவே நமக்கு கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேட்காதவர்களாய் இருக்க வேண்டாம். சீடர்கள் கண் இருந்தது, ஆனா உடனேயே தூக்கி வேண்டார் அந்த 5 அப்பத்தையும். அப்ப கூட அவங்க மனசு மாறல. கண்ணு திருப்பி உணவுக்கு தான் போகுது, திருப்பி வயிற்று பசியை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் ஆன்ம பசிக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார். அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அடுத்த வேலை உணவு, அடுத்த வேலை. இதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, உணவுக்காக இயேசுவோடு இருந்தார்களோ என்ற ஒரு சிறிய சிந்தனை எனக்கு இருக்கு. அப்ப நாம் யார்? நாம் யார்? சுயநலத்திற்காக இருக்கிறோமா, இல்ல ஆண்டவருடைய பொது நலத்திற்காக இருக்கிறோமா? பதுவை அந்தோனியார் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்க மாட்டார். அவர் தனக்கான வாழ்க்கையை முடிவெடுக்கவில்லை, ஆண்டவருக்கான வாழ்க்கையை முடிவெடுக்கிறார். அவருடைய சிறு வயதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த முழுமையான எண்ணங்கள், இயக்கங்கள், ஆண்டவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். சக மாணவர்கள் அவரோடு ஒன்றாக ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க? இங்க ஞானஸ்தானம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க? திருப்பி போய் மாமா வாங்க, அத்தை வாங்க, எல்லாரும் வாங்க, போட்டா பிடிங்கன்னு போட்டா பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்போம். ஞானஸ்தானம் முடிச்சோடனே பதுவேந்தனை தூக்கி போய் அன்னைமரியுடைய பாதத்தில் வைத்து, அம்மா என் மகனை உன் மகனாக ஏற்றுக்கொள். எனக்கு அந்த அளவுக்கு ஞானமோ அறிவோ கிடையாது வளர்ப்பது, ஆனா உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வளர்ப்பதற்கு சரியாக இருக்கும். என் பிள்ளையை உங்களுடைய காணிக்கையா ஒப்படைக்கிறேன், நீங்களே வளர்க்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால் தான் அந்தோணியார் இறக்கக்கூடிய தருவாயில் அன்னை மரியாள் பேசுகிறார், அந்தோணி உனக்கு இறப்பு வருகிறது என்று அஞ்ச வேண்டாம், உனக்கு நிலையான வாழ்வை நான் கொடுப்பேன். ஏனென்றால் என் திருவுளப்படி, என் மகனுடைய திருவுளப்படி நீ வாழ்ந்தாய், நீர் என்றும் அழிய மாட்டாய், உன்னுடைய பெயர் இந்த மண்ணுலகில் என்றும் நிலைத்திருக்கும் என்று அன்னை மரியாள் வாக்கு கொடுக்கிறார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள சோம்பலை தவிர்க்க வேண்டும். கண்ணிருந்தும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். காது இருக்குதா, நம்ம கேட்க வேண்டும். நம்ம காது கேட்கவே இல்லை.
இன்னைக்கு முடிச்சோடனே என்ன ஒரு பூசை முடிச்சோடனே உங்களுக்கு என்ன வரும்? அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், இவன் இப்படி பேசினா, அதை அப்படி பேசினா வச்சுட்டாங்க. தயவு செய்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ போறது என்னமோ 200 வருஷம் 400 வருஷம் கணக்கா மாதிரி நீங்க இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறப்புகளை பார்க்கிறோம், இறப்பு திருப்பலியில் நடந்து கொள்கிறோம், நம்ம பங்கேற்கிறோம். நம்முடைய உறவுகள் பல பேர் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னத்தை கொண்டுட்டு போறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்க சேர்த்து வச்சு எதையும் கொண்டுட்டு போல, அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா எதை கொண்டுட்டு போறாங்க? அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு போறதுக்கு எதை கொண்டுட்டு போகுது? அப்ப அந்த ஆன்மா எதை கொண்டுட்டு போக வேண்டும் என்பதும் நிலைவான இருக்க வேண்டும். இப்ப நம்ம கோயிலுக்கு வரோம், பைபிள் வேணும், ஜெப புத்தகம் வேணும், ஜெபமாலை வேணும், எல்லாம் வேணும் வர்றீங்க. இப்ப நான் விண்ணுலகத்துக்கு போகணும், ஜெப புத்தகம் ஜெபமாலை பைபிளோட புதைக்கத்தான் முடியும். ஆனா ஏத்துட்டா போக முடியும்? கிடையாது. அப்ப அதை நான் கொண்டு போக நான் எதை எடுத்து செல்ல வேண்டும்? அப்ப அதற்கான சிந்தனை என்ன, அதுக்கான சொல் என்ன, அதுக்கான என் வாழ்க்கை முறை என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்தது திருப்பலியிலே. ஆண்டவரே, எங்களுடைய சோம்பலை தவிர்த்து உண்மையான உள்ளத்தோடு உண்மை தேடவும், வெளியிலே எங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சாத்தானோடு நாங்கள் இணைந்து விடாமல் உம்முடைய திராட்சை செடியோடு இணைந்து நாங்களும் பலன் கொடுக்க, கனி கொடுக்க எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று புனித பதுவையந்துனர் வழியாக ஆண்டவரே உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென்.